Dear students, இப்போ ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் யூனிட் 4ல் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸில் ஒரு 1 மார்க் கொஸ்டின். இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும், ஏன் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். Which one of the following ions has the same number of unpaired electrons as present in vanadium 3+? இப்போ நம்ம என்ன பண்ணோம், வெனேடியம் 3+ல் எத்தனை அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும். ஆக்சுவலாக வெனேடியம் 3+ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d2 4s0. இப்போ டி ஆர்பிட்டலில் 2 அன்பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த 2 அன்பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய 4 அயான்ஸில் டைட்டானியம் 3+, அயன் 3+, நிக்கல் 2+, குரோமியம் 3+, இதில் எதில் வந்து 2 அன்பேர் ஆஃப் எலக்ட்ரான் வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு டைட்டானியம் 3+ பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d1 4s0. அப்போ டி ஆர்பிட்டலில் 1 அன்பேர் ஆஃப் எலக்ட்ரான், அது கிடையாது. அப்போ ரெண்டாவது அயன் 3+, அதில் 5 அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும் டி ஆர்பிட்டலில், அதுவும் கிடையாது. இப்போ 2 அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான் எதில் வரும்னா நிக்கல் 2+ பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d8 4s0. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது அந்த டயக்ராம் பாருங்கள், நிக்கல் 2+ல் அந்த 8 எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். அப்போ ரிமைனிங் வந்து 2 அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வருது. அப்போ நிக்கல் 2+ தான் சரியான ஆன்சர். இப்போ குரோமியம் 3+ல் பார்த்தீங்கன்னா ஆர்கான் 3d3 4s0. டி ஆர்பிட்டலில் 3 அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்டுங்களா? அப்போ இப்போ ஈக்குவல் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எந்த அயான்ஸுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லா அயான்ஸோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் எழுதி பார்த்து அந்த டி ஆர்பிட்டால் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு பார்த்து எதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அயான்ஸில் எத்தனை அன்பேர்ட் ஆஃப் எலக்ட்ரான்னா சிங்கிள் எலக்ட்ரான், எத்தனை சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கு ஈக்குவலாக இந்த 4 அயான்ஸில் எதில் சிங்கிள் எலக்ட்ரான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆன்சர் வந்து நிக்கல் 2+ன்னு. அந்த நிக்கல் 2+ ஏன் வந்தது அப்படிங்கிறது தான் நம்மளோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.